ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கிற செகண்ட் எக்ஸசைஸில் இருக்கிற ஃபோர்த் சம்மில் இருக்கிற செகண்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோர்த்து சம் என்னது பார்க்கலாம். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை அன் ஆரோ டயக்ராம் எ கிராஃப் எ செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் வாட் எவர் பாசிபிள். இப்போ வந்து ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன்லாம் கண்டுபிடிக்கணும். அது என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும், கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்மில் மூணுத்துலையுமே என்ன பண்ணால் ரெப்ரசன்ட் பண்ணணுமா. இப்போது அந்த ரிலேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே அதை ஃபஸ்ட் சப்டிவிஷன் போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் இந்த செகண்ட் சப்டிவிஷன் போகிறேன். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரிலேஷன் என்னென்னா, எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய்னு எப்பவும் போல எக்ஸ் கமா ஒய்னு எழுதணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ கிவன் எப்பவுமே சொல்லியிருக்கேன், கிவன் எழுதணும். கிவன் எழுதுனா நீங்கள் அந்த சம் ஒரு ட்ரை பண்ணியிருந்தால் கூட மார்க் கிடைக்கும், இல்லை நல்லா எழுதிங்கன்னா அதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதனால் எப்பவுமே கிவன் எழுத பழகிக்கோங்க. கிவன் எப்படி எழுதணும்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துட்டாங்க. இது எழுதியாச்சு. இது ஒரு கிவன். ரெண்டாவது என்ன, எக்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. அப்போது ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் less than 10. ரெண்டாவது கிவன் ஆயிடுச்சா, அவ்வளோதான். இது ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னன்னா, நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், சொல்யூஷன். இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ரிலேஷனை வந்து நமக்கு எப்படின்னா, அந்த நம்ம கமா வேல்யூ இருக்குல்ல, 1,2, 2,3, 3,4 அப்படி கொடுக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படின்னா அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குல்ல, இங்கே 1, 2, 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் வேல்யூ வந்து லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 கீழே எவ்வளோ நம்பர் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம செட் ஃபார்மில் எழுதிருப்போம். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம்னா, ஆரோ டயக்ராம்லையும் கிராஃப்லையும் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம்லையும் நமக்கு எழுதுவோம். அவ்வளோதான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நான் ரிலேஷன் கண்டுபிடிப்பேன். இங்கே கொடுத்துருக்காங்களா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ ஃபஸ்ட்டு நான் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 + 3 போடுங்க. அப்போ எக்ஸ் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இப்படி எழுதிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா ஒய் எப்படி இருக்கும், 1 + 3 இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 4. கண்டுபிடிச்சாச்சா. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஒய் எப்படி இருக்கும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 + 3. அப்போ என்னவாக இருக்கும், 5ஆக இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ஒய் எப்படியா இருக்கும், 3 + 3. 3 + 3 எவ்வளோ, 6. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. 4ன்னு என்னவாக இருக்கும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 + 3 இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 + 3 இஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 + 3 இஸ் ஈக்குவல் டு 9. முடிஞ்சா. இப்போது இதெல்லாம் நம்ம என்னென்னா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூ. இது எப்படி நம்ம செட் ஃபார்மில் எழுதலாம்னா, முதல்ல இது எழுதணும்னா நான் ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போடலாம். ஏன் இங்கே 9 நிப்பாட்டிட்டேன், ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டாக போய்கிட்டே இருக்கும். 2, 3 கோஸ் டு இன்ஃபினிட்டி இப்படி போய்கிட்டே இருந்தால் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. லெஸ் தென் 10, 10க்கு கீழே இருக்கக்கூடியது. இப்போ 9 இதுக்கு அடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணேன், ஈக்குவல் டு 10 ஆயிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, 7 + 3 10 ஆயிருமா. 10 எப்படி, ஈக்குவல் டு 10. அப்போ அது கிடையாது, அதுக்கு லெஸ் தென் அது 9, அதை விட லெஸ்ஸர் ஆகும். அப்போ 9 நம்ம நிப்பாட்டிடணும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இது பண்ண ஆரோ டயக்ராமில் போட போகிறோம். ஆரோ டயக்ராம் எப்படி போடலாம், இப்போது ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்னா ஃபஸ்ட் எப்படி போடுவோம், 2 ஓவல்ஸ் போடுவோம். 2 ஓவல்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம போடுவோம். இங்கே என்னது, 1, 2, 3, 4, 5, 6. இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சோம், அங்கே 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் கண்டுபிடிச்சோமா. இது என்ன பண்ணால் இப்போ ஃபுல்லாக மேட்ச் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6. இது என்னது, எக்ஸு. இது என்னது, ஒய். இது என்னது, ஃபங்க்ஷன் எஃப். அவ்வளோதான், ஆரோ டயக்ராம் முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இது கிராஃபில் எழுதணுமா. அப்போ கிராஃப் போடணும். கிராஃப் செகண்ட் கிராஃப் GR கிராஃப் எப்படி போனால் நம்ம எல்லாருமே தெரியும். நான் போன சம்லேயே சொன்னேன், நம்மளாவே 2 கோடு கிராஃப் மாதிரி போட்டுக்கிட்டு
இது எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுக்கணும், இது ஒய் ஆக்சிஸ்னு எடுக்கணும். இங்கே என்ன அமைக்கணும் 1 2 3 4 5 6 7 8. இங்கே இதே மாதிரி என்ன பண்ணுவோம் 1 2 3 4 5 6 7 8. இங்கே என்ன 9 வரைக்கும் இருக்கு, அப்போ 9 வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இங்கே பார்க்கணும் எக்ஸ் ஒன்றா இருக்கும்போது ஒய் எவ்வளோ, எக்ஸ் ஒன்றா இருக்கும்போது 4. அப்போது இங்கே வருது. அப்போ இங்கே போட்டு இங்கே என்ன போடணும் 1,4ன்னு போடணும். இங்கே 2ஆக இருக்குப்போ எப்படி 2ஆக இருக்கும்போது 5 2,5 போடாச்சு. அப்புறம் 3 போடணும். 3க்கு எப்படி இங்கே வரும். அப்போது 3,6 4க்கு போடணும். 4க்கு 4,7 முடிஞ்சு. அடுத்து 5க்கு எப்படி வரும் 5க்கு 5,8 கிடைக்கும். அடுத்து 7 6 தானே, ஆமாம் 6 தான், 7 சொல்லிட்டேன். 6னா 6,9 அவ்வளோதான். இது இப்படி ஒரு லைன் மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் மாதிரி வருதா, இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான். கிராஃப் போட்டோமா. அடுத்து என்ன போடணும், கிராஃபுக்கு அடுத்து தேர்டாக ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, நம்ம செட்ஸு 1, இப்போ இது எப்படி எழுதணும்னா ஆர் இஸ் ஈக்குவல் ஏன் ஆர் போடணும்னா ரிலேஷன் தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஆர் கொடுக்குறோம். இது எப்படி போடணும் 1,4 2,5 3,6 4,7 அடுத்து என்னது 5,8 அடுத்து என்னது 6,9. அவ்வளோதான். நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் வச்சு கிராஃப் வச்சு ஆர் டயக்ராம் வச்சு அவ்வளோதான். சம் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது சம் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.